வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்க நண்பர்களே, ஆர்டி அட்மிஷன் 2024 ஓப்பன் ஆகிவிட்டது. கல்வி தகுதி எல்கேஜி முதல் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இலவச கல்வி சட்டம், அதாவது தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடுடன் படிப்பதற்கு தேவையான தகுதிகள் என்ன, ஆவணங்கள் என்னென்ன, அதுக்கு அடுத்ததாக வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற முழு இன்ஃபர்மேஷனையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வயது வரம்பை பற்றி பார்க்கலாம். எல்கேஜி உங்களுடைய குழந்தையை நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா 1/8/2020 முதல் 31/7/2021 இந்த டைம்குள்ளே, இந்த இடைப்பட்ட டைம்குள்ளே வந்துட்டு உங்களுடைய குழந்தைகள் ஆண் அல்லது பெண் வந்துட்டு பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எல்கேஜிக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் உங்களுடைய குழந்தையை சேர்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா 1/8/2018 ஸோ இந்த டேட்டில் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 31/7/2019 இந்த டேட்டுக்குள்ளே உங்களுடைய குழந்தை பர்த் ஆகியிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து அட்மிஷன் பண்ணலாம். அஃபிஷியல் வெப்சைட் மற்றும் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேஜஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜஸில் உங்களுக்கு வந்து கிளியரான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது அண்ட் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மோர் இன்ஃபர்மேஷன் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. அதாவது யார் யார் வந்துட்டு அப்ளை பண்ணலாம், உங்களுடைய ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிற முழு தகவலுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நீங்கள் மோசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் அண்டு நீங்கள் வந்து க்ரோமில் வந்துட்டு பயன்படுத்தினீங்க, ப்ரௌசிங் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற தகவலையும் கொடுத்துருக்காங்க. மோர் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கிளியராக அங்கே கொடுத்துருப்பாங்க. அதாவது நேம் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு, அதாவது உங்களுடைய குழந்தையோட ஃபோட்டோ வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையாக இருக்கும். அதை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு என்ன சைஸுக்குள்ளே இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மேட்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின முழு வீடியோ வந்து ஆல்ரெடி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைன்றவங்க வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த்து, இன்கம் ப்ரூஃபு, அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெற்றோர் அடையாள அட்டை அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் வந்துட்டு இருக்கணும். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அந்த கேபிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும் அப்படின்ற தகவலையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக லாஸ்ட் பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த செக்ஷனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத கேட்டகரியை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஒன்று நீங்கள் வந்து இன்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்கம் பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இன்கம் சர்டிஃபிகேட்டை அதாவது அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜஸ் குரூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது. உங்களோட கம்யூனிட்டியை பேஸ் பண்ணிவிட்டு என்னென்ன கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க. அதை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டியை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது உங்களுடைய சேலரி வந்து அதிகமாக இருந்தாலும் கூட, ஆனால் உங்களுக்கு கம்யூனிட்டி வந்துட்டு பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும்னா ஸோ டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு HIV ஏதாவது பால்வினை நோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக அதற்கான ப்ரூஃப் மருத்துவரிடம் வாங்கியிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. RTE அப்ளை பண்ணுறதுக்கு இந்த கேட்டகரியில் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற முழு இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.